நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக என்னுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். நான் என்னுடைய சிந்தனை என்று சொல்வதற்கு காரணம், நான் சொல்லும் இந்த செய்திக்கு அல்லது சிந்தனைக்கு நான் தான் பொறுப்பு. அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எப்படி கல்வாரி மலையில் இயேசு கொலைப்பட்டாரோ, அந்த கொலைப்பட்ட உடனே பயந்து போய் எல்லாம் ஒடுங்கி போயிருந்தார்கள் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது இயேசு அங்கு வந்து அவர் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்கள் நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இந்த அமைதி உங்களோடு இருப்பதாக எங்களுடைய திரு அவையுடைய எல்லா ஆலயங்களிலும் கோவில்களிலும் அடிக்கடி நாங்கள் கேட்கும் ஒரு சொற்றொடர், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. அப்படி சொன்ன உடனே எங்களுக்கு சமாதானம் வருதா? இல்லை அப்படி சொன்ன உடனே கடவுளை நாங்கள் அனுபவிக்கிறோமா? அப்போ என்ன இது? இது ஒரு வாழ்த்து, இது ஒரு ஆணை அல்ல, இது ஒரு வாழ்த்து. அந்த வாழ்த்தின் அர்த்தம் என்ன? அமைதி உன்னுள் உள்ளது. அது வெளியால் தேடி போகாத, பாலதேவிக்கோ கச்சதேவிக்கோ தேடி போகாத, அல்லது லூட்ஸுக்கோ மெஞ்சுக்கோரிக்கு போக வேணாம்னு நான் சொல்லி போங்கள். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஒரு நல்ல பிக்னிக்காக போயிட்டு வாங்க, அதில் நான் போவேணாம்னு நிச்சயமாக சொல்ல இல்லை. ஆனால் அமைதியை தேடி அங்கே போகாதீங்க. ஏன்? அமைதி அங்கே இல்லை, அமைதி இங்கே இருக்கு. அமைதியை தேடி அங்கு போகாது. அமைதி உன்னுள் உள்ளது. ஆனால் அது மறைவாக இருக்கிறது. ஏன் மறைவாக இருக்கிறது? என்னுடைய பராக்குகள், என்னுடைய கவலைகள், என்னுடைய ஏக்கங்கள், என்னுடைய பதட்டங்கள், என்னுடைய தவிப்புகள் இப்படி ஏராளமாக வந்து குவிந்து அந்த அமைதியை அப்படியே மூடிட்டு, அப்படியே படபடையாக மூடிட்டு. அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுது? இது எடு. ஒரு வெங்காயத்தை உதிக்கிறது போல ஒவ்வொன்றா எடு, வெறுமையாக்கு. அந்த வெறுமையாக்கலின் முடிவில் அமைதியை அனுபவிப்பாய். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அது ஒரு ஆணை அல்ல, ஒரு வாழ்த்து. என்ன வாழ்த்து? உன்னுள் உள்ள ஆண்டவரை அனுபவிப்பாயாக. அப்படித்தான் சொல்லுவோம். முறைப்படி பார்த்தா அதை அப்படி தான் வாழ்த்த வேண்டும். உன்னுள் ஏற்கனவே இருக்கும் கடவுளை, அந்த சக்தியை, அந்த அன்பை அனுபவிப்பாயாக. அப்போ என்னால் அனுபவிக்க முடியல. நான் தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி சொன்னேனே சத்தத்தை பற்றி. ஒரே சத்தம், புறத்திலும் சத்தம், அகத்திலும் சத்தம், ஒரே பதட்டம், டென்ஷன். இன்றைக்கி ஆரை கேட்டாலும் டென்ஷன். யார் இந்த டென்ஷனை உருவாக்கினது? நான் தான் உருவாக்கினேன். அன்றைக்கி ஒரு குருவானவர் ஒரு பேசிப்பட்டார், பயங்கரமாக பேசிப்பட்டார். அப்போ அந்த பிள்ளை கவலைப்பட்டு 2 நாள் வரையில் வந்து சொல்லிச்சு, இப்படி பேசி, நீ தான் என்னை பேச வச்சாய், நீ தான் என்னை கோவப்படுத்தினாய். தப்பையா, உன்னை கோபப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கா? எனக்கு ஆற்றல் இருக்கா? நீ எல்லாத்தையும் என்னில் போடுறியே. கோபம் உன்னுள் இருந்து வருகிறது, என்னால் வரவில்லை. அதை பார்,
உடனே நாங்கள் மற்றவர்கள் பழி போட்டு ஓடிடுறோம். அதே போன்று தான் பதட்டங்கள் எல்லாம் அகத்திலிருந்து தான் வருது. ஒருவர் அந்த புற சூழல் உருவாக்குற தப்பு. புற சூழல் சில வழிவகைகளை விட்டு விடலாம். ஆனால் பதட்டம் என்னுள்ளதாக இருக்குது. பதட்டப்படாமல் நாம் வாழலாம். மௌனமாக இருக்க வாழ்க்கை பழகி கொண்டால் பதட்டங்கள் இல்லை. அப்போ அமைதி என்று சொல்கிற இடத்துல தான் மௌனம் இருக்குது. மௌனம் வேறு, அமைதி வேறு அல்ல. 2 சொற்களை பயன்படுத்துகிறோம், அமைதி, மௌனம், பீஸ், சைலன்ஸ். ஆனால் 2 ஒன்று தான். எங்கு ஆள் மௌனம் உண்டோ அங்கு அமைதி உண்டு. எங்கு அமைதி உண்டோ அங்கு ஆள் மௌனம் உண்டு. இப்போ எது முதல் எது ரெண்டாவது என்று கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. அப்படி கேட்டால் நான் சொல்லுவேன், முதல் ஆள் மௌனத்திலிருந்து பழகு. இது கடினம், இன்றைய மக்களுக்கு மிக மிக கடினம். என் சத்தத்தில் பிறந்து, சத்தத்தில் வளர்ந்து, சத்தத்தில் வாழ்ந்து, சத்தத்திலேயே சாகுறோம். அந்த சத்தம் இப்போ கூடுது. சத்தமுண்ட பெரிய சத்தம் தேவை இல்லை. இந்த டெலிஃபோனில் வச்சு நோண்டி கொண்டு இருக்கிறோமே, அதுவும் சத்தம்தான். இந்த நேரம் பார்த்தாலும் அதைத்தான் நோண்டி கொண்டிருக்கிறோம். பிறகு எப்படி அமைதி வரும்? பிறகு எப்படி மௌனம் வரும்? மௌனமாக இருக்க பயம். அதான விசில் அடிக்கிறோம். இப்போல்லாம் இப்போ கிடையாது. முந்தி நாங்கள் சின்ன நல்ல வயசில் நாங்கள் படம் பார்க்க போகிறது தியேட்டரில். இப்போ டெலிஃபோன் ஒன்றும் கிடைக்கல, இந்த மாதிரி ஃபோன் எல்லாம் படம் வராது, இன்டர்நெட்டில் படம் வராது, இன்டர்நெட்டே இல்லை. அப்போ தியேட்டருக்கு தான் போகிறது. அப்போ அது தியேட்டரில் போட்டு அந்த ரீல் அறந்துடும். ரீல் அறந்தோடனே இருட்டு வந்த உடனே ஒரே விசில் அடி. ஏன்? பயம். தனியாக இரவில் போய் விசில் அடிச்சுட்டு போகிறோம். ஏன்? பயம். இந்த பயம் எங்கே இருந்து வருது? எனக்குள்ளேருந்து தான் வருது. ஒரு பிளவுபட்ட வாழ்க்கையிலேருந்து தான் வருது. அகத்தே பிளவுபட்டிருந்தால் பயம் உண்டு, அன்பில்லை. அப்போ இயேசுடைய வாழ்த்து ஒரு முக்கியமான வாழ்த்து. அதுதான் நாங்களும் திரும்பி எங்களோட கோவில்களிலும் சரி மற்ற மக்களை சந்திக்கும் பொழுதும் சொல்கிறோம். அது ஒரு வாழ்த்து. வாழ்த்து என்ன? அமைதிக்கு வா, மௌனத்துக்கு வா. அந்த மௌனத்திலும் அந்த அமைதியிலும் கடவுளை சந்தி, அனுபவி. அதுதான் வாழ்த்து. அதுதான் இயேசு 2 முறை சொல்லியிருக்கிறார். இதே பகுதியில் 2 முறை சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த சீடர்கள் அமைதி இல்லாமல் இருந்தார்கள், பயந்து போய் இருந்தார்கள். அப்போ அவருடைய சொல்லு தேவைப்பட்டது. 2வது பகுதி நற்செய்தி, நாளைக்கு படிக்க இருக்கும் நற்செய்தி 2வது பகுதி. அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அந்த நேரம் தொமஸ் என்ற அந்த சீடர் அங்கே இருக்கையில். அப்போ அவன் வந்த பொழுது மற்ற சீடர்கள் சொன்னாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம், உயிர்த்த இயேசுவை கண்டோம், அனுபவித்தோம். அவர் நினைக்கிற அந்த பெரியார் குடும்பத்தில் பிறந்திருக்கணும் இருக்குது. தொமஸ் இந்த ரேஷனலிஸ்ட்னு சொல்ல வேண்டிய அந்த குடும்பத்தில் நான் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் பார்த்து கையை வச்சு பார்த்தா தான் ஏற்றுக்கொள்ளும். அவருக்கு ஒரு டவுட். ஐயப்பாடு நல்லது, அது கூடாது இல்லை. ஐயப்பாடு நல்லது, டவுட் இஸ் குட். ஏன்? அந்த டவுட்டுன்னு ஒன்று இருந்தால்தான், ஐயப்பாடு ஒன்று இருந்தால்தான் தெளிவு வருவதற்கு நாங்கள் தேடுவோம். அந்த தேடல் அவசியம். ஆனால் ஐயப்பாட்டிலே வாழ்ந்தால் வாழ்க்கை அமுங்கி போயிடும். சந்தேகம் நல்லது ஒரு அளவுக்கு பார்த்தால். எந்த சந்தேகம் என்று சொன்னால், இது உண்மையா பொய்யா, அது டவுட் என்று சொல்கிறது, ஐயப்பாடுன்னு சொல்கிறது தான் பொருத்தம். சந்தேகம் என்று சொல்ல விட ஒரு தேடல்லவா. அப்போ இயேசு அங்கே வந்து அவர் காட்சி கொடுத்து, சரி தொட்டுப்பார். அவருக்கு என்ன செய்கிறதுன்றே தெரியாமல் போயிடுச்சு. ஆண்டவரே என்று காலில் விழுந்தார். இயேசு சொன்னார், நீ கண்டபடியினால், நேரடியாக பார்த்தபடியினால் நம்புகிற, அதை ஏற்றுக்கொள்கிற. நேரடியாக பார்க்காமல்
நேரடியாக இப்படி ஒரு காட்சியை அனுபவிக்காமல் நம்பிக்கை கொள்பவர்கள் பேறு பெற்றோர். அதன் அர்த்தம் என்ன? நான் ஒரு தேடலில் ஈடுபடுறேன், எனக்கு சந்தேகம் உண்டு, ஒரு தேடலில் ஈடுபடுகிறேன். அறிவிதியான தேடல் அல்ல, என்ற முழு ஆளுமையும் சேர்ந்த ஒரு தேடல். அதான் ஆன்மீக தேடல். ஒரு தாகம் உண்டு. எல்லா மக்களிலும் ஒரு தாகம் உண்டு. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அனைத்து மக்களிலும் ஒரு தாகம் உண்டு. காரணம், அந்த தாகத்தோடு தான் நாங்கள் பிறந்தோம். அந்த தாகத்தோடு தான் நாங்கள் பிறந்தோம். ஒரு thirst. அந்த தாகம் என்ன? எதிலிருந்து வந்தோமோ அதை நோக்கி போகும் ஒரு தாகம். எதிலிருந்து பரிணமித்தோமோ அந்த பரிணாமத்தின் முடிவுக்கு போவது தான் அந்த தாகம். ஆனால் இந்த தாகத்தை அடையாளம் காணாத பொழுது, அல்ல அடையாளம் காண முடியாத பொழுது, அல்லது அடையாளம் காண விரும்பாத பொழுது இந்த தாகம் பல்வேறு திசைகளை பரவுது. அது கொலையாகவும் போகலாம், களவாகவும் போகலாம், பொய்யாகவும் போகலாம், அடக்கி வாழும் ஆட்சியாளராக இருக்கலாம், அதிகாரத்தின் ஆணவமாக இருக்கலாம், கல்வியின் ஆணவமாக, அப்படி பல்வேறு திசைகளில் அந்த தாகம் போகின்றது. தவறான திசைகளில் பயணிக்கின்றது. ஆனால் தாகம், இந்த உண்மையான தாகம், உண்மையை தேடி, உண்மையான எண்ணை தேடி, ஒளியை தேடி, சாவிலிருந்து வாழ்வை தேடி போவதற்குத்தான் அந்த தாகம். அந்த தாகம் என்னில் இருக்குது, அடையாளம் காண வேண்டும். இது அடையாளம் காண்றது பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து, என்ன ஒரு தாகம் இருக்குது, இது என்ன தாகம்? சரி, தண்ணீருக்கு தாகம்னு வைங்களேன். தண்ணீர் குடிச்சு பிறகு கொஞ்சம் பிறகு தாகம் இருக்குது, அது என்ன தாகம்? அது தண்ணீர் இருக்கல, அது வேறு ஏதோ. அந்த வேறு ஏதோ என்னன்னு தேடுங்கள். பசிக்குது, சாப்பிட்றேன், சாப்பிட்ட பிறகு ஏதோ போதாத போல தெரியுது, அது என்ன? உணவல்ல, வேறு என்னவோ, அது என்ன? தேடுங்க. அங்குதான் நீங்கள் பொய்யிலிருந்து உண்மைக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து சாகாமைக்கும் வர வாய்ப்புண்டு, அழைப்புண்டு. அந்த நேரம் அமைதியை நாங்கள் அனுபவிப்போம், மௌனத்தை நாங்கள் அனுபவிப்போம். மௌனம் என்னோடு பேசும். மௌனம் என்றால் என்ன? மனதை வெறுமையாக்கு, மனதை வெறுமையாக்கு. அந்த வெறுமையில் ஒன்றுமில்லாமல் அல்ல, ஒரு முழுமை உண்டு. அந்த முழுமையில் பூரணமான அமைதி உண்டு. அந்த அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மறு உரையில் சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.